நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி செல்லும் வழியில் தப்பி ஓட்டம். முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கி கொள்ளையில் தொடர்புடைய ஒருவர் நாச்சியார்புரம் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவத்தன்று விசாரணைக்காக அவரை நீதிமன்றம் அழைத்துச் செல்ல காவலர்கள் ஏழுமலை மற்றும் ஏட்டு ஏகாம்பரம் ஆகியோருக்கு பணியளிக்கப்பட்டிருந்தது. அழைத்துச் செல்லும் வழியில் கைதி தன்னுடைய தாயை பார்க்க அனுமதிக்குமாறு அழுது கொண்டே சென்டிமெண்டாக காவலர்களிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் காவலர் ஏழுமலை அனுமதி மறுத்த நிலையில் உயர் அதிகாரியான ஏட்டு ஏகாம்பரம் அனுமதி தர உத்தரவிட்டார். இதனையடுத்து கைவிலங்குகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் தாயை பார்க்க வீட்டிற்குள் சென்ற கைதி வெகு நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதைத் தொடர்ந்து காவலர்கள் கதவை திறந்து பார்த்தபோது வீடு வெட்ட வெளியாக இருந்ததும் அதன் வழியாக கைதி தப்பிச் சென்றதையும் உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணை கைதியை பத்திரமாக அழைத்துச் செல்லும் கடமையிலிருந்து தவறிய காவலர்கள் இருவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. தப்பிச் சென்ற குற்றவாளியை தேடும் பணி தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது.